சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. KN நேரு மீது FIR, உதயநிதியின் நண்பர் ரத்தீஷ் கைது. அறிவித்த விஜய். தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு அரங்கியிருக்கு. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செஞ்சிருக்காங்க. விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் பெரிய நடவடிக்கை திமுக வட்டாரங்களை முழுமையாக உலுக்கியிருக்கு. இந்த வழக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதா சொல்லப்படும் பல கோடி ரூபாய் வேலைக்கு லஞ்சம் முறைகேடு தொடர்பானது. சுமார் 2538 பணியிடங்களை நிரப்பியதில் பெரும் ஊழல் நடைபெற்றதா குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இந்த FIRல KN நேருவோடு சேர்ந்து பல பெயர்கள் இடம்பெற்றிருக்கான். அவற்றில் மிகப்பெரிய அரசியல் ட்விஸ்டா உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கான். இது வெறும் ஊழல் வழக்கு மட்டுமல்ல, திமுகவின் அடுத்த தலைமை வரிசைக்கு எதிரான அரசியல் காய் நகர்த்தல் என அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. 2025 ஏப்ரல் மாதத்தில் மத்திய அமலாக்கத்துறை KN நேரு இல்லங்கள் உட்பட பல இடங்களில் சோதனை நடத்தினாங்க. அப்போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்பட்டதா அமலாக்கத்துறை சொன்னாங்க. மொத்தம் 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என சொல்லப்பட்டது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கான். இந்த நடவடிக்கை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்த ரத்தீஷ் பெயர் FIRல இடம்பெற்றிருக்கு. விஜய் அரசு நேரடியாக உதயநிதிக்கு செக் வச்சிருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. திமுகவின் இளம் தலைமை வரிசை அரசியலை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என சொல்லப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் விசாரணையை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. KN நேரு, ரத்தீஷ் உள்ளிட்டோருக்கு எதிரான கைது மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் உருவாகலாம். டெல்லியில் உள்ள ED தலைமை அலுவலகத்தின் அனுமதிக்காக அதிகாரிகள் தற்போது காத்திருக்கிறாங்க. பச்சை கொடி கிடைத்தவுடன் பல புதிய வளர்ச்சிகள் உருவாகும் என சொல்லப்படுகிறது. மேலும் FIRக்கு எதிராக KN நேரு தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி அமர்வு ஜூன் 23 வரை இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இந்த உத்தரவு தற்காலிகமானது தான். அதனால் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு வழக்கின் போக்கு மாறலாம். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. விஜய் அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என எதிர்பார்ப்பு தற்போது நிலவுது. திமுக தரப்புல இதை அரசியல் பழிவாங்கல் என விமர்சிக்கும் குரல்களும் எழுந்திருக்கு. எதிர்காலத்தில் இந்த வழக்கு எத்தகைய புயலை உருவாக்கும் என்பதை ஜூன் 23க்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். தமிழக மக்கள் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. அரசியல் கட்சிகளுக்கிடையே புதிய மோதல்கள் உருவாகும் வாய்ப்பும் இருக்கு. இந்த FIR தமிழக அரசின் சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் என தற்போது சொல்லப்பட்டு வருது. மேலும் KN நேரு, ரத்தீஷ் ஆகியோர் கூறும் பதில்களில்தான், அதாவது அவர்கள் கொடுக்கும் பதில்களில்தான் திமுகவின் எதிர்காலமே அடங்கியிருக்கிறது. மேலும் உதயநிதி ஸ்டாலினும் இதில் சம்பந்தப்பட்டுள்ளாரா என்று விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
அவர்கள் வாக்குமூலம் மட்டும் கொடுத்துவிட்டால் கண்டிப்பாக திமுகவின் எதிர்காலமே இருக்காது என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறை தலைமை எப்போது வேண்டுமானாலும் பச்சை கொடி காட்டலாம், அதனால் எப்போது வேண்டுமானாலும் KN நேரு வீட்டிற்குள் அதிரடியாக அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் தேர்தலுக்கு முன்பு வரை திமுகவில் இணைய இருந்த தோழமை கட்சிகளின் முக்கிய புள்ளிகளுக்கு நோ சொல்லியிருந்த MK ஸ்டாலின் தற்போது கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறாராம். இதனால் விரைவிலே தோழமை கட்சிகளை சேர்த்த தலைகள் அறிவாலயத்தில் அடைக்கலம் ஆவாங்க என சொல்லப்படுது. தமிழக சட்டமன்ற தேர்தல் மொத்த களத்தையும் மாற்றி போட்டிருக்கு. தேர்தலுக்கு முன்பு வரை திமுக எடுத்த முடிவுகள் இப்போது செல்லாது என்று கைவிடப்பட்டு அதற்கு நேர்மாறான முடிவுகளை நோக்கி கட்சி செல்கிறது. இதற்கு ஒரு உதாரணம்தான் விசிகாவின் பனையூர் பாபுவை கட்சியில் இணைத்தது. விசிகாவின் வெயிட் கைகளில் பனையூர் பாபுவும் ஒருத்தர். பேருக்கு தான் விசிகா, மற்றபடி விசுவாசம் எல்லாம் திமுகவுக்கு தான். தேர்தலுக்கு முன்னரே திமுகவில் அவர் இணைய இருந்தது. ஆனால் கூட்டணி கணக்குகள் காரணமாக ஸ்டாலின் இதற்கு ஓகே சொல்லலை. இப்படி இருக்கையில் தான் தற்போது விசிகா தாவேகா பக்கம் தாவி விட்டதால் பனையூர் பாபுவை இணைத்து கணக்கை நேர் செய்ய திமுக முயற்சி செஞ்சு வருது. பாபு விஷயத்தில் திருமாவளவன் திமுக தலைமையிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தார். ஆனால் எதுவும் வேலைக்காகலை. பாபுவை தொடர்ந்து ஆளுநர் ஷானவாஸ் SS பாலாஜியையும் திமுக இழுக்க முயற்சி செஞ்சு வருது. கட்சி தாவலினால் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கன்ஃபார்ம். இதனால் திருமா அப்செட்டில் ஆயிருக்காராம். இது இத்துடன் இருக்கலை. மதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் உள்ளே வருவதற்கு ஓகே சொல்லியிருக்கிறாராம் ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பு மதிமுகவிலிருந்து பிரிந்து புதிய கட்சியை உருவாக்க இருந்த மல்லை சத்யா திமுகவுக்கு ஓடி வந்து ஆதரவு கொடுத்திருக்கார். ஸ்டாலினை சந்தித்து பேச வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவிச்சிருக்கார். இருப்பினும் கூட்டணியில் உள்ள வைகோ கோபித்து கொள்ளக்கூடாது என்பதனால் ஸ்டாலின் கடைசி வரை மல்லை சத்யாவை சந்திக்கலை. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துர்திருஷ்டம் என்றும், திமுக கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டது, சமூக நீதியை திமுக கடைபிடிக்கலை என்றெல்லாம் துரை வைகோ பேசி வரார். வெளிப்படையாக விஜய்க்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். வைகோவும் தனது டோனை திமுகவுக்கு எதிராக மாற்றியிருக்கிறார். இப்படி இருக்கையில் கட்சியிலிருந்து திமுகவில் இணைய காத்திருந்த பொடா அழகு சுந்தரம், திருப்பூர் துரைசாமி, கழககுமார் உள்ளிட்ட முக்கிய தலைகள் கட்சியில் இணைய திமுக தலைமை தற்போது ஓகே சொல்லியிருக்காங்களாம். மறுபுறம் அன்புமணி டீம் தாவேகா பக்கம் சாகும் நிலையில் போயிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அன்புமணி தேர்தலை சந்தித்திருந்தாலும் தற்போது அதிமுக பாஜக இரண்டும் பலவீனம் அடைஞ்சிருக்கு. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தாவேகா பக்கம் நைஸாக நகர்ந்து கொள்வோம் என யோசித்து வராராம் அன்புமணி. ஆக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் எங்கு போய் முடிய போகுது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.